ஹலோ ஆண்டர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்லா ரோவை பிடிக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா செட்டை விட இந்த மாதிரி லைன் தான் உங்களுக்கு தேவை. இந்த லைனை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்ற ஒரு ஷார்ட் வீடியோவில் இப்போ காமிக்க போகிறேன். இப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிச்சு இருந்தாலோ, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டைட் முடிச்சு இருந்ததுன்னா நீங்கள் மீன் அடிக்கும்போது அறாது, அது மாதிரி இழுக்கும் போதும் அறாது. நீங்கள் பால் செட்டை தூக்கி போடும்போது ஒரு டைட்னஸ் வரும், ஒரு ஃபோர்ஸில் ஒரு டைட்னஸ் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அறுத்துக்கும். நீங்கள் எப்போவுமே சிவிலில் போடுறீங்களோ இல்லை லைனில் கட்டுறீங்களோ, நீங்கள் நாட்டு போடுறீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த லைன் இருக்கா, இப்போ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. யூ ஷேப்பில் மடிச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இதுக்குள்ளே விட்டு 1 2 3 இந்த மாதிரி 3 வாட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு டைட் வச்சுக்கோங்க. இந்த டைட் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மீன் தூக்கி போடும்போதும் சரி, உங்களோட ஃபோர்ஸ் வந்து லைன் மேலே இருக்காது, இந்த நாட்டு மேலே தான் இருக்கும். அதனால் அற வாய்ப்பு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைனை கட் பண்ணிடலாம். இந்த கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஓவல் ஷேப் வரும். இந்த ஓவல் ஷேப்பில் எப்படி போடணுன்றதை ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி. ஸோ இதில் ஒரு ஓவல் ஷேப் இருக்குது, இதில் ஒரு ஓவல் ஷேப் எப்போவுமே நான் செட்டில் விட்டுருப்பேன். இந்த 2 ஓவல் ஷேப்பை தான் இப்போ சேர்க்கணும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஓவல் ஷேப்பை இப்படி வச்சுட்டு இந்த ஒரு லைனை இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டுட்டு நம்ம செட்டை திருப்பியும் இந்த ஓவல் ஷேப்பில் இப்படி எடுத்தீங்கன்னா ஸோ இது நாட்டே கிடையாது, இது ரெண்டும் அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட இது ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம், நீங்கள் அறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட ஸ்ட்ராங் வேறு லெவலில் இருக்கும். தூக்கி போடும்போதும் சரி, இழுக்கும் போதும் சரி அற வாய்ப்பே கிடையாது. இதோட டென்ஷனால் எந்த நேரத்துலையும் மீன் அறாது. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அற தான் செய்யும். எந்த ஒரு லைனாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாக தான் செய்யும். இந்த மாதிரி நாட் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் கடையில் வாங்குற மோனோஃபிலம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சிக்கல் எடுக்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்கும், நிறைய வேஸ்டேஜ் ஆகும். இந்த மாதிரி சிக்கல் எடுக்கணும் அவசியம் இல்லை. நான் சேல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிக்கலும் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி தருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 மீட்டர் ப்ளஸ் 100 மீட்டர் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.